கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இருக்கிற அம்மாங்க கூட எத்தனை பேர் பிள்ளைங்க முன்னாடி ஜெபிக்கிறீங்க சொல்லுங்க? எத்தனை அம்மாங்க பிள்ளைங்க முன்னாடி கெட்ட பேச்சு பேசுறதில்ல? எத்தனை பிள்ளைங்க முன்னாடி சண்டைங்க போட்டுக்கின்னு, பிள்ளைங்க முன்னாடி அவங்கள பற்றி பேசுனது, இவங்க பற்றி பேசுனது, வைராகியத்தை விதைச்சுக்கின்னு, இவைகளை பிள்ளைங்க முன்னாடி சினிமாங்களை ஓட விட்டு, இவைகளெல்லாம் நீ அந்த பிள்ளைங்க முன்னாடி செய்யறதுனால தான் நாளைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ நீங்கள் கூட உங்கள் பிள்ளைங்க கிட்ட அதுதான் இருப்பீங்க. பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கிறத பார்க்கணும், பிள்ளைகள் நீங்கள் வேதம் வாசிக்கிறத பார்க்கணும், பிள்ளைகள் பக்தி உள்ள தாயாக இருக்கிறத அந்த பிள்ளைகள் பார்க்கணும். ஸ்டான்லியானோடைய அம்மா அவங்களுடைய நியதி என்ன, அவங்களுடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு வசனம் சொல்லாமல் சாப்பாடு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாப்டர் சொல்லணுமா. ஒரு நாள் தோசை சுட்டு போட்டுனே இருக்கிறாங்க, அண்ணனுக்கு போட்டாங்க. இவர் போடுறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க, நீ வசனம் பச்சியா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா அப்படின்னா, அப்போ அண்ணனுக்கே போட்டாங்க, அம்மா ரொம்ப பசிக்குது, நீ குத்துரு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, நீ வசனம் பச்சாலொழிய உனக்கு சோறு இல்லை. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான்வெஜ் செய்வாங்க. நான்வெஜ்ஜு சாப்பிடணுன்னா ஒரு சாப்டர் சொல்லணும். ஸ்டான்லி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்ன இது கொடூரமான தாய், இது இப்படி நம்மளை கொடுமை கொடுக்குதே அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு, என் தாய் அன்னைக்கு செய்யலைனா இன்னைக்கு நான் தேவனுடைய ஊழியக்காரனாக நின்றுருக்க மாட்டேன்னு சொல்லி. உயிர்த்தெழுதலின் நாளில் என் தாயை எழும்பி சொல்லுவேன், ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி என்று சொல்லி. உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து சொல்லுவாங்களா நீ பாக்கியவதி என்று சொல்லி? ஒரு பிள்ளைங்க பெத்தவங்க பிள்ளைங்களை வளர்த்துருக்குறாங்க. ஃப்ரூட் ஸ்மெல்லு பிடிக்கல பிள்ளைக்கு, வாமிட் வரதா. ஆனால் அப்பா அம்மாங்க எப்படி வளர்ந்துருப்பாங்க தெரியுமா? அந்த ஃப்ரூட்டுக்கு கூட வழி இல்லாமல் வளர்ந்துருப்பாங்க. இதுதான் நல்ல வளர்ப்பு. நாம் வாங்கி கொடுக்குற துணிலையும் சரி, நாம் பேசுகிற பேச்சிலையும் சரி, நம்முடைய நடத்தையிலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் ரோல் மாடல். வேர்ல்டில் த பெஸ்ட் டீச்சர் யாருன்னா பேரண்ட்ஸை விட வேறு யாரும் இல்லைங்க பிள்ளைகளுக்கு. ஸோ நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல டீச்சர்களாக விளங்குவோன்னு சொல்லி, அது மாத்திரம்